தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பஸ் நிலையம் எதிர்ப்புறத்தில் அரசு டாஸ்மாக் கடை உள்ளது. நேற்று மாலை தூத்துக்குடியிலிருந்து பல்லடத்துக்கு பஸ்ஸில் வந்த 6 இளைஞர்கள் டாஸ்மாக் கடையில் மூக்கு முட்ட மது குடித்தனர். போதை தலைக்கேறியதில் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து அடாவடியில் ஈடுபட்டனர். இரும்பு கம்பி மற்றும் உருட்டு கட்டைகளுடன் சுற்றித் திரிந்த அவர்கள் போவோர் வருவோரை தாக்க முயன்றனர். ஆபாசமாக பேசி அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். அப்போது ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த வடமாநில தொழிலாளர்களை வம்புக்கு இழுத்து தாக்கினர். வட மாநிலத்தவர்கள் பயந்து போய் ஓட்டம் பிடித்தனர். அவர்களை தூத்துக்குடி வாலிபர்கள் விரட்டிச் சென்று சரமாரியாக தாக்கினர். இருசக்கர வாகனங்களை நொறுக்கினர். ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறி தூத்துக்குடி வாலிபர்களே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் அவர்களுக்கும் இரத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி இளைஞர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர். கைதானவர்கள் தூத்துக்குடியைச் சேர்ந்த குணசேகரன், பாலமுருகன், மதன், மாரிச்செல்வம் என தெரிய வந்தது. போலீஸ் வருவதை பார்த்ததும் 2 வாலிபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். படுகாயமடைந்த வடமாநில தொழிலாளர்கள் 2 பேரை பல்லடம் அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். காயப்பட்ட தூத்துக்குடி வாலிபர்களும் அதே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். கட்டட வேலை செய்யும் அவர்கள் வேலைக்காக வந்த இடத்தில் குடித்துவிட்டு அராஜகம் செய்தது தெரிய வந்தது. பல்லடம் போலீஸ் துணை சூப்பரண்ட் சுரேஷ் அவர்களிடம் விசாரிக்க வந்தபோது அவர் காலில் விழுந்து கதறினர். போதையில் தெரியாமல் செய்துவிட்டோம், விட்டு விடுங்கள் என கெஞ்சி மன்றாடினர். ஆனால் வீடியோ எடுக்க வந்த பத்திரிகையாளர்களை பார்த்து வா வந்து நல்லா எடு என திமிர் காட்டினர். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், பொதுமக்களை அச்சுறுத்துதல், கொலை மிரட்டல் விடுத்தல், பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் தூத்துக்குடி வாலிபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். போதையில் வாலிபர்கள் அட்டூழியத்தில் ஈடுபடும் CCTV வீடியோ பல்லட மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.